ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. ஆச்சாரியா காஞ்சிபுரத்திலே இருந்த காலகட்டம் அது. ஒரு நாள் ராத்திரி வழக்கமாக மனத்து காரியங்கள் எல்லாம் முடிந்து எல்லோரும் தூங்க போவதற்கு தயாராகி கொண்டிருந்த நேரம் அது. கிட்டத்தட்ட 10:30 11 இருக்கும். அந்த சமயத்திலே ரொம்ப தொலைவில் இருந்து ஒரு ஊரில் இருந்து வயசான பெண்மணி ஒருத்தர் பரமாச்சாரியாலை தரிசனம் பண்ண வந்தா. பரமாச்சாரியா அந்த பெண்மணிக்கு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு மனத்தில் கைங்கரியம் செய்து கொண்டிருந்த ஒருத்தரை கூப்பிட்டார். எனக்கு ரவா தோசை திங்கணும் போல இருக்கு, பண்ணித்தரியா அப்படி என்று கேட்டார். எல்லோருக்கும் ஆச்சரியமான ஆச்சரியம். அமிர்தமாகவே இருந்தாலும் ஆசைப்படாத பெரியவா ரவா தோசை வேணும்னு கேட்குறார், அதுவும் எனக்கு திங்கணும் போல இருக்குன்னு சொல்கிறார். எல்லாத்தை விட ஆச்சரியம், கிட்டத்தட்ட பாதி ராத்திரியை நெருங்கி கொண்டிருக்கின்ற இந்த சமயத்திலே சாப்பிட போகிறதாக சொல்கிறார். ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுகின்றவர். அதிலேயும் பெரும்பாலும் கைப்பிடி நெல் பொரியை தவிர வேறு எதையும் தவிர்க்கின்றவர். ரவா தோசை வேண்டும் என்று கேட்கிறார்னா அந்த ஆச்சரியத்தை எப்படி சொல்றது? உடனடியாக உக்ரான அறைக்கு போனவா சங்கடமான விஷயம் தெரிய வந்தது. அது என்னன்னா, ரவா தோசை வாக்கறதுக்கு முக்கிய தேவையான ரவை ஒரு துளி கூட இல்லை என்பதுதான். இத்தனை நேரத்துக்கு அநேகமாக எல்லா கடையும் மூடியிருக்கும். என்ன பண்றது புரியாம தவித்த நேரத்தில் ஊரில் இருந்து வந்திருந்த அந்த மூதாட்டி விறுவிறு என்று வெளியில் கிளம்பி ஊர் முழுக்க அலைந்து ஏதோ ஒரு கடை திறந்திருப்பதை பார்த்து ரவை வாங்கி மூச்சு வாங்க அவர்களிடம் கொண்டு போய் கொடுத்தாள். அப்புறம் என்ன, 10 12 ரவா தோசை வார்த்து பெரியவாக்கிட்டே கொண்டு போய் கொடுத்தா. அத்தனை தோசையிலையும் இருந்து ஒரு வில்லல் மட்டும் எடுத்து வாயில் போட்டுக்கொண்ட ஆச்சாரியா, ரொம்ப நன்னா இருக்கு, திருப்தி ஆயிடுத்து, இதெல்லாம் கொண்டு போய் உள்ள வச்சுட்டு எல்லோரும் போய் தூங்க போங்கோ என்று கூறினார். என்னடா இது, ஒரு வில்லல் சாப்பிட்றதுக்காகவா இந்த வேலைகட்ட வேலையிலே இத்தனை ஆசையா கேட்கிறாப்புல கேட்டார். எல்லோரும் மறுபடியும் ஆச்சரியம். இருந்தாலும் எதுவும் பேச முடியாமல் ஆச்சாரியா சொன்ன மாதிரி உள்ளே கொண்டு போய் வைத்து விட்டு தூங்க போனா எல்லோரும். கொஞ்சம் நாழியாச்சு. ஆந்திராவிலிருந்து 4-5 வைதிகால் பெரியவாளை தரிசிக்கணும் மடத்துக்கு வந்தா. வழியில் ஏதோ தடை ஏற்பட்டதால வர்றதுக்கு இத்தனை நேரம் ஆச்சு என்று சொன்னா. ராத்திரி மடத்திலே தங்கிட்டு விடியற்காலம் ஆச்சாரியலை தரிசனம் பண்ணுறதாகவும் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டா. விஷயத்தை பரமாச்சாரியால் கிட்ட சொல்ல போனார் ஒருத்தர். ஆனால் அவர் சொல்வதற்கு முன்னமேயே, என்னை பார்க்க வைதிகாலாம் வந்திருக்காளா, இருக்கட்டும், அவள் எல்லாம் பாவம், பசியோடு வந்திருப்பா, ரவா தோசைகளை எடுத்து வச்சு சொன்னனே அதையெல்லாம் அவளுக்கு சாப்பிடக்கூடு பெரியவா. சொல்லப்போனவர் திகைத்து நின்றுவிட்டார். சில பேர் வருவாங்கிறதை முன்கூட்டியே தெரிஞ்சின்றதே ஆச்சரியம். அதோட அவ பசியோட இருப்பா, அவளுக்காக ஏதாவது பண்ணி வைக்க வேண்டும் என்பது மகா பெரிவா தெரிஞ்சின்றிருக்காருன்னா எப்பேற்பட்ட ஞானதிஷ்டி. என்ன அப்படியே நின்றுட்டே, யாருக்கோ தர்றதுக்காக தனக்கு ரவா தோசை வேணும்னு ஏன் இவர் கேட்டார்னு யோசிக்கிறியோ? பெருசா ஒரு காரணமும் இல்லை. இந்த ராத்திரி வேளையிலே யாரோ வரப்போறா, தோசை வாத்து வைங்கன்னு சொன்னா அது சங்கடமாக தோணும் இல்லையா? அதே எனக்கு வேணும்னு கேட்டால் ஸ்ரத்தை பார்க்காம ஸ்ரத்தையா செய்வேன், அதானே? வந்திருந்த வைதிகாலுக்கு ரவா தோசைனா ரொம்ப இஷ்டமாம். தங்களுக்கு பெரியவா நடத்தின லீலையை கேட்டு ஸ்லாகிச்சு கண்ணிலே ஜலம் வழி நெகிழ்ந்து போனா. அந்த மகேஸ்வரனே தன்னோட பிரசாதத்தை தங்களுக்கு தந்ததா நினைத்து ஆனந்தமாக சாப்பிட்டார்கள். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய